இஸ்லாமிக் மெடிசன் சொல்லக்கூடிய எல்லா டிசீஸுக்குமே ஒரு மருந்தாக இருக்க ஃபுட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ரமதான் அண்ட் இஃப்தார் சீரீஸில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான தல்பீனா எப்படி பண்ணணும்னு தான் பார்க்க போகிறோம். இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்குது. இப்போ இந்த தல்பீனா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லியுமே நோன்பு திறக்க நோன்பு கஞ்சி தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். இன்றைக்கி நாங்கள் ரொம்ப நியூட்ரிஷியஸான ப்ராஃபிட் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பீஸ் பி அப்பான் ஹிம் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ண ஒரு சுன்னா ஃபுட். இதுக்கு நேம் தல்பீனா. அப்படின்னா பார்லியில் செய்கிற ஒரு கஞ்சி. இதை 2 விதமாக பண்ணலாம். ஒன்று பார்லி பவுடர் இருந்துச்சுன்னா அதை தண்ணியில் கரைச்சிட்டு பால் சூடு பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹனி ஆட் பண்ணிவிட்டு குடிப்பாங்க. ஸோ என்கிட்ட பார்லி பவுடர் இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா பார்லியை ஒரு 12 hours சோக் பண்ணியிருந்தேன். அது கூட சேர்த்து கொஞ்சம் பாதாம் அண்ட் ஸ்வீட்னஸ்க்காக டேட்ஸுமே ஆட் பண்ணியிருந்தேன். இது நல்லா 12 hours சோக் ஆகிட்டதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த கஞ்சி இஸ்லாமிக் மெடிசன் கூட சொல்லுவாங்க. இதை நம்ம சூப்பாகவும் பண்ணி குடிக்கலாம். அப்படி இல்லைனா கஞ்சி மாதிரி செஞ்சு கூட சாப்பிட்டுக்கலாம். இதோட ஹெல்த் பெனிஃபிட் பார்த்திங்கன்னா இதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குட் சோர்ஸ் ஆஃப் மினரல். இதில் எல்லா விதமான மினரல்ஸுமே நம்மளுக்கு கிடைக்கும் பார்லியில். லைக் பொட்டாசியம், மெக்னீஷியம், அயன் சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். மெயின் திங் இதில் ப்ரோட்டீன் கண்டென்ட்டுமே அதிகமாக இருக்குது. இதை நம்ம டெய்லியுமே செஞ்சு குடிக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த தல்பீனா பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பிரெயினுக்கான ஒரு சூப்பர் ஃபுட்டுன்னு கூட சொல்லலாம். இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் இஷ்யூ இருக்கும் இல்லையா, லைக் கேஸ், ப்ளோட்டிங், டயரியா, கான்ஸ்டிபேஷன் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு இதை டெய்லியுமே நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அந்த ப்ராப்ளமே கிளியர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அனிமிக்காக இருப்பாங்க, ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ அவங்களுமே இதை சாப்பிட்லாம். இன்னொன்று இதோட ஹெல்த் பெனிஃபிட் ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேஷன். ஸோ நம்ம உடம்புல உள்ள இன்ஃப்ளமேஷன் எல்லாமே ரெடியூஸ் பண்ணி ஓவரால் ஹெல்த்துமே வச்சுக்கும். மெயின் திங் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ்க்கு ரொம்பவே நல்லது. லைக் இதில் ஆன்டி இன்ஃப்ளமேஷன், ப்ரோட்டீன், அப்புறம் மினரல்ஸ், ஃபைபர் நிறையா இருக்கிறதுனால நம்ம உடம்புல உள்ள பிளட் சுகரையும் கம்மி பண்ணும், பிளட் ப்ரெஷரையும் கம்மி பண்ண, ஆஸ் வெல் அஸ் கொலஸ்ட்ராலுமே இது கம்மி பண்ணுறதுனால ஸோ ஹார்ட் டிசீஸ் வரதுக்கான ரிஸ்க்குமே இது அவாய்ட் பண்ணுது. ஸோ அதனால தான் இந்த தல்பீனாவை ஒரு மெடிசன் கூட சொல்லுவாங்க. ஸோ ஹதீஸ்லையுமே இதை பற்றின மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இம்யூன் சிஸ்டமையும் இது நல்லா இம்ப்ரூவ் பண்ணுது. பீரியட்ஸ் டைமில் வர பெயின், ப்ளோட்டிங், ஸோ அந்த மாதிரி டைமில் கூட இதை சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு அந்த பெயின்லேருந்து கூட ரிலீஃப் கிடைக்கும். மெயின் திங் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபர். ஸோ ஓவரால் இப்போ இருக்கிற ப்ராப்ளமே எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் தான். ஸோ இந்த ஃபுட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான ஸ்ட்ரெஸ் ரிலீவர். ஸோ நல்லா பால் சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ நல்லா குக் பண்ணிங்கனாலே ஒரு சூப்பரான தல்பீனா, ஒரு மெடிசனுன்னு கூட சொல்லலாம், நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இதில் சுகர் எதுவும் ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு எல்லா ஹெல்த் பெனிஃபிட்டுமே கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் இதில் சோக் பண்ணுறதுக்கு முன்னாடியே டேட்ஸ் ஆட் பண்ணியிருந்தேன் அதில் ஸ்வீட்னஸ்க்காக. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பார்லி பவுடரை பாலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு டேட்ஸ் மேலே வச்சு கூட சாப்பிடுவாங்க. ஸோ அப்படி கூட பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணிவிட்டேன், டேட்ஸ் மேலே இருந்தால் குழந்தை சாப்பிடாது இல்லையா, ஸோ இந்த மாதிரி அரைச்சி போட்டானா அவங்களுமே குடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ஸோ எல்லாமே கிரைண்ட் பண்ணிவிட்டு ஸோ நல்லா பாலில் சூட் பண்ணிவிட்டு பண்ணால் சூப்பரான ஒரு தல்பீனா ரெடி ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான கார்னிஷ்காக மேலே நட்ஸை கூட ஆட் பண்ணிக்கலாம். அன்றைக்கி நான் பிஸ்தா தான் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்டான ரெசிபிஸ் எல்லாமே அப்கமிங் வீடியோஸில் வரும். ஸோ அது வரைக்கும் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ணியிருக்க வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.